இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் ரொம்பவே சிம்பிளான சரவண பவன் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததும் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம ஒரு வத்தல் சேர்த்து தாளிச்சிருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இது நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம முதல்ல சேர்த்து அந்த எண்ணெயிலேயே இது வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் லைட்டாக மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம். வெண்டைக்காய் வெந்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டான சரவண பவன் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.